வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்செட் 2024க்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ யாரும் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் அப்படின்றது வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ அது இல்லாம வந்து ஹால் டிக்கெட்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, ஹால்ல வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த பதிவுல நம்ம பேச போறோம். தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமான கட்டமான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. பிளஸ் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேருக்கு இன்னுமே வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ 21 பேஜ் இருக்கு. இன்னும் 2000 பேருக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து டவுன்லோட் ஆயிருக்காது. அதுக்கான காரணம் அவங்களோட போட்டோ அல்லது வந்து சைன் வந்து சரியா இருந்திருக்காது. கொடுத்துருக்கக்கூடிய பிக்சல் சைஸ்ல வச்சுட்டு நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணுங்க. கரெக்ட் ஆயிரும். உங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இனியும் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம டைம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் அப்படின்றது வந்து 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான வழி அப்படின்றது ரொம்ப எளிமையானதுதான். இந்த லிங்க்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஆயிரும். ஒன்ஸ் உள்ள போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்க. 23179 கிளிக் பண்ணுங்க. உள்ள போயிடும். இந்த இடத்துல வந்து இஷ்யூ இல்ல நில் அப்படின்னா வந்து உங்க பிரிண்ட் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதே இது வந்து இஷ்யூ அப்படின்னா வந்து லிங்க் ஆட் கொடுத்துருப்பாங்க. சைட்ல வந்து ஆட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல போயிட்டு உங்களோட போட்டோ தப்பா இருந்தது அப்படின்னா போட்டோவை மறுபடியும் அகைன் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சிக்னேச்சர் தப்பா இருந்தது அப்படின்னா சிக்னேச்சர் மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கரெக்டா அப்லோட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து அதுக்கும் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால தான் வந்து பெண்டிங்கா இருக்கும். ஸோ இதை கரெக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து வாங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம என்னன்னா பிரிண்ட் ஹால் டிக்கெட் கொடுத்துட்றோம். ஒன்ஸ் வந்து பிரிண்ட் ஹால் டிக்கெட் கொடுத்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதையுமே வந்து இதை உங்களோட மெயில்ல வந்து எடுத்து வச்சுங்க அல்லது டிரைவ்ல வந்து எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது திரும்ப திரும்ப கேட்பாங்க. உங்களோட அட்மிஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் வந்து உங்களுடைய டான்செட் ஹால் டிக்கெட், இதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகக்கூடிய எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்கோர் கார்டு, அதே மாதிரி வந்து ஃபைனலா கவுன்சிலிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டர், இந்த மூணையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் வந்து தூக்கி போட்டுறாதீங்க அல்லது டெலிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா தேவைப்படும். நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. நிறைய சிரமப்பட்டு வாங்கியிருக்காங்க. அதனாலதான் நான் எகைன் வந்து இதை 2-3 தடவை அழுத்தி சொல்றதுக்கான காரணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஹால் டிக்கெட், ஸ்கோர் கார்டு, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர், இந்த மூணையுமே வந்து சாஃப்ட் காப்பியா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடங்கள்ல அது தேவைப்படும். அதே மாதிரி வந்து நீங்க ஒன்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் கரெக்டா கொடுத்துருக்கா அப்படின்றத வந்து பாருங்க. உங்க நேம் கரெக்டா கொடுத்துருக்கான்னு பாருங்க. இதுல ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னாலும் tansita@gmail.com வந்து மெயில் பண்ணுங்க. அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம் சென்டர் முக்கியமானது எங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா அது தெரிஞ்சது அப்படின்னா தான் வந்து என்ன உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து உங்களுடைய டைமிங் வந்து ப்ராப்பரா பிளான் பண்றது கரெக்டா இருக்கும். 2:30 அப்படின்னா 2 மணிக்கு வந்து அங்க இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கங்க. அப்பதான் அவசரம் இல்லாம பொறுமையா உங்களோட எக்ஸாமை நல்ல விதமாகவும் வந்து எழுத முடியும். நீங்களும் வந்து ப்ரெஷர் ஆகிக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வந்து கீழே கொடுத்துருக்கிறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது ஜென்ரலா என்னன்னா இந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி, அவ்வளவுதான். அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா அட்மிஷன் எல்லாமே வந்து என்னன்னா அத்தாரிட்டி ஆஃபரிங் த கோர்ஸ், யாரு வந்து இந்த கோர்ஸை ஆஃபர் பண்றாங்களோ அவங்க பார்த்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்லயே அடிஷனலா கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு பிரிங் a valid proof like ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட். இந்த 5ல ஏதாவது ஒண்ணு வந்து ஒரிஜினலா நீங்க எடுத்துட்டு போகணும் வித் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் வந்து கலர் பிரிண்டா இருக்கலாம் அல்லது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கலாம். எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஐடி ப்ரூஃப் அப்படின்றது ஏதாவது ஒண்ணு வந்து ஒரிஜினல் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி எம்பிஏ அண்ட் எம்சிஏ வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் எகைன் கவுன்சிலிங்க்கு செப்பரேட்டா இன்னொரு தடவை வந்து அப்ளை பண்ணணும். எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்பிளானுக்கானவங்க வந்து இப்ப லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு, அதாவது இந்த லிங்க்லயே வந்து நீங்க உங்களோட கவுன்சிலிங் அப்படின்றதையும் வந்து முடிச்சிருவீங்க. அடுத்தது வந்து கேண்டிடேட்ஸ் who are appearing for CETA PG, ME, MTech, MR, Kemplan degree program have to exercise the choice of college and branch in the web portal after the notification from Anna University. அடுத்ததா candidates should check the hall ticket and in case of any discrepancy, அதாவது ஏதாவது முரண்பாடு இருக்கு அப்படின்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து எம்பிஏக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது எம்சிஏன்னு வந்திருக்கு, அல்லது எம்சிஏக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, எம்இன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது வந்து இதெல்லாம் ரேர் கேஸ்ல தான் நடக்கும். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா sitapg@gmail.com மெயில் பண்ணிருங்க. ஒரு 1 வீக்ல இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றத மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருவாங்க. அடுத்தது நோ கேண்டிடேட் ஷால் பி அலௌட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் ஹால்
half an hour after the commencement. அதாவது வந்து 2:30 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2:59 வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டா போனீங்க அப்படின்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் 2:30 எக்ஸாம் அப்படின்னா 2 மணிக்கு ஹாலில் இருங்க. அதுதான் உங்களுக்கும் வந்து நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். எக்ஸாமினருக்கும் வந்து டென்ஷன் ஆகாம இருப்பாங்க. அப்பதான் நீங்க எக்ஸாம் வந்து ப்ராப்பரா 2 மணி நேரம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் 4:30 முடியுது அப்படின்னா 4:15 4 மணிக்கோ வெளியில வர முடியாது. 4:30 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு தான் வந்து வெளியில வரணும். அடுத்த பாயிண்ட் அப்படின்றது, candidates who are appearing for seat of PG have to answer only the subject printed in the hall ticket. ஸோ இதை வந்து ப்ராப்பரா பார்த்துட்டு வந்து நீங்க டிக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து என்ன இல்லைன்னா உங்களுடைய தேர்ட் பார்ட் அப்படின்றத வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, மாத்தி பண்ணிட்டீங்கன்னா. அடுத்தது அதே மாதிரி யூஸ் ஆஃப் கால்குலேட்டர்ஸ், லாக் டேபிள்ஸ், கம்யூனிகேஷன் டிவைஸ், செல்லுலார் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுவும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எல்லாமே செக் பண்ணி தான் வந்து உள்ளே விடுவாங்க. எந்த டிவைஸுமே வந்து கொண்டுட்டு போகாதீங்க. 2 மட்டும் கொண்டுட்டு போங்க. அதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட், அதே மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப், அப்புறம் அது போக உங்களுடைய பிளாக் பால் பாயிண்ட் பென், 3 மட்டும் வந்து எடுத்துட்டு போங்க. வேற எதையுமே எடுத்துட்டு போகாதீங்க. அப்படி ஏதாவது எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருங்க. இல்லை நீங்க மட்டும் தனியா போனீங்கன்னா இதை மட்டும் வந்து எடுத்துட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா வந்து அங்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எல்லாம் சில காலேஜஸ்ல எல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, சில இடத்துல வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரிஸ்க். ஸோ அதை பார்த்துக்கங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுப்பாங்க. அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டையும் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து பார்த்து ஃபில் பண்ணுங்க பொறுமையா. ஏன்னா அதுக்கு தான் வந்து நான் 2 மணிக்கே போங்கிறேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றது கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ரெடி ஆகிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரிட்டைன் த ஹால் டிக்கெட் டு ப்ரொடியூஸ் த சேம் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹால் டிக்கெட் எடுத்துவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட ஹால் டிக்கெட், ஸ்கோர் கார்டு, அது போக அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து மால் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பனிஷபிள் போட்டிருக்காங்க. அது வாய்ப்பு இல்லை. பட் அதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது வாய்ப்பே இல்லாதது ஏன் போய் வந்து ட்ரை பண்ணி மாட்டிக்கிறீங்க. நம்ம நேர்மையாவே போவோமே, நேர்மையா போனாவே நல்ல மார்க் வரும். ஸோ நம்பிக்கையா நல்ல விதமா பொறுமையா வந்து எக்ஸாம் எழுதுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு 4-5 மார்க் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கும். ஒன்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்க கொடுத்துடணும். அதான் பாயிண்ட் நம்பர் 11. உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை இப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டு வந்துடணும். இப்பெல்லாம் வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துட்றாங்க, நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது, கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு யூஸ் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி ஃபார் ரைட்டிங் அண்ட் ஷேடிங். ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் எடுத்துட்டு போங்க. இங்க் பென்னோ வேற கலர் பென்னோ எடுத்துட்டு போகாதீங்க. அதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து காமனான ப்ரொசீஜர் தான், சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நல்ல விதமா ஏர்லியரா போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன டைம் இருக்கு, இன்னொரு 15 days பக்கமா இருக்கு. ஸோ நல்ல விதமா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்குங்க. அதுதான் வந்து என்னுடைய விருப்பம் கூட. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுறேன்.